உங்கள்கிட்ட இருக்க ஒவ்வொன்று கிளான்ஸ் ஆக நீங்கள் அப்போ தான் வந்து அவருடைய சாயலுக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸில் நீங்கள் மகிமை மேல் மகிமை அடைய ஆரம்பிங்க. அப்போ அடுத்த லெவல் போகும்போது அங்கே இருக்கிற அந்த காரியம் கிளென்சிங் ஆகும். உங்கள்கிட்ட இருக்க ஒவ்வொன்று கிளான்ஸ் ஆக நீங்கள் அப்போ தான் வந்து அந்த அவருடைய சாயலுக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறீங்க. புரியுதானே சொன்னேன்? இதுதான் லைஃபு. ரட்சிக்கப்பட்டோன்னே தேவ தூதனாவதுலாம் கதை. ரட்சிக்கப்பட்டோன்னே நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கிறது தான். நீங்கள் அது என்ன சொன்னால் உங்களை வந்து நடிகர்களாக ஆக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அவள் தான் நடிக்க சொல்கிறோம். அவள் தான் சேர்ச்சுக்கு வரும்பொழுது நீ பரிசுத்தமாக நடந்துக்க, வெளியில் போய் எப்படி வேணுமென்னா இருந்துக்க. ஆமாவா? ஒரு மனுஷன் அவனாக இருக்கணும், சுயாதீனமாக இருக்கணும். அவனுக்குள்ளே அவனுடைய வாழ்க்கையில் ப்ராசஸில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் வெளிப்படும். அவனோட அசிங்கம் வெளிப்படும், அவனுடைய கச்சரா வெளிப்படும், அவனோட அழுக்கு வெளிப்படும். இதெல்லாம் சேர்ந்து நம்ம தான் என்ன செய்யணும்? அவங்கள தூக்கி எடுக்கணும். புரியுதா? இன்றைக்கி எவ்வளோ ஊழியக்காரங்க இப்படிப்பட்ட சில மீறுதல்குள்ளே போனதுனால ஊழியமே இல்லாமல் போச்சு. அவங்க ஊழியம் இல்லாத போனதுனால அவங்க குடும்பம் எவ்வளோ பாடுபட்டுச்சு. ஜஸ்ட் பிகாஸ் ஒன் மிஸ்டேக். ஆனால் ஆக்சுவலி அது என்ன செய்யணும்? சபை என்ன செஞ்சுக்கணும்? அவங்கள என்ன செஞ்சு சுமந்து அதை கடக்க பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மனுஷனும் ஜெயிச்சிருப்பார், அந்த குடும்பமும் வாழ்ந்திருக்கும், அந்த சபைக்கும் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஆமென்.